சம்மருக்கு சூப்பராக ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் ரெசிபி பார்ப்போமா? வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா சீடை ஊற வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். சைட்லெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்ல தோலெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்லனாலுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம பிளெண்ட் பண்ண தான் போகிறோம். இதை நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டுக்கலாங்க. ஒரு பாதி லெமனை கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு குக்கும்பருக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்த ஜூஸை அதை ஃபில்ட்ரு பண்ணியுமே எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்குறனால தான் ஃபில்ட்ரு பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணாமலுமே குடிக்கலாங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்றனால ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் சில்லுன்னு இருக்கிறதுக்காக. ஊற வச்சுருந்த சப்ஜா சீடுமே சூப்பராக ஊறிடுச்சுங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பீஸ் லெமனையும் அது கூட ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ண ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மேலாப்பில் இன்னமும் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் சேர்த்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான குக்கும்பர் லெமனேட் ரெடி ஆயிருங்க. உங்களுக்கு குக்கும்பர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.